போது இதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதியும் இல்லை. ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவர் என் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு வசனம் என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட வசனம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஊழியம் செய்தவங்க யாரும் கிடையாது. அவருடைய ஊழியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா நாங்கள் செய்கிற ஊழியெல்லாம் இவ்வளோதான், ஒரு 100ல் கூட இருக்க முடியாது. அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஊழியம் செய்தவர், 100ல் கூட கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல வருஷமாக நான் ஒவ்வொரு சமயத்திலும் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறீர் ஊழியத்தில், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, என்னை விட எவ்வளோ ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, என்னை விட ஆண்டவருக்காக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை விட வைராக்கியம் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னை பயன்படுத்த என்ன காரணம் ஆண்டவரே? எனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இவன் உண்மையாக செய்வான்னு நம்பி இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார். அதை நினைத்து நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி ஜெபிப்பது உண்டு. உண்மை தன்மை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எண்ணாகமம் 12 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கும்போது மோசே என்ற ஊழியக்காரரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் உண்மையாக நடந்து கொள்ளுவான், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய்வான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நான் உண்மையாக இருக்கிறேன் நீ மோசே சொல்லலை, மனிதர்கள் சாட்சி கொடுக்கலை, கர்த்தர். எதைத்தான் நான் விரும்புகிறேன். வேறொரு எதிர்பார்ப்பு இந்த ஊழியத்தில் எனக்கு இல்லை. என் ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும், நீ உண்மை உள்ள ஒரு மனிதனாக என் ஊழியத்தை நிறைவேற்றினாய் என்று. அது ஒன்று தான் என்னுடைய விருப்பம். அடிக்கடி அதற்காக என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறது உண்டு. இயேசுவை குறித்து பாருங்கள். எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனம் நீங்கள் வாசிக்கும்போது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அவர் அனுப்பின பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஏன் இஷ்டப்படி ஊழியம் செய்வதல்ல ஊழியம், அவர் சொல்லுகிறபடி அதுக்கு உண்மையாக இருந்து நிறைவேற்றுவது தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்து அடிக்கடி நான் ஜெபிக்கிறேன். பெரும்பாலும் தினமும் ஜெபிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு உண்மை உள்ளவனாக இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணித்தான் இந்த ஊழியத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நான் தகர்த்து விடக்கூடாது. ஆண்டவரை, என் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களே, அதற்கு எந்த பாதகத்தையும் நான் ஏற்படுத்திடக்கூடாது. எனக்கு கிருபை தாங்க நீ. அதுக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட உண்மையாய் நடந்து கொள்ள அர்ப்பணித்து கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் பொதுவாய் சொல்லப்பட்ட முக்கியமான சத்தியம். மத்திய 25 அதிகாரம் 21 வசனத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இந்த மத்திய 25 அதிகாரம் வாசிக்கும்போது இயேசுடைய வருகை குறித்து 3 முக்கியமான நிகழ்வுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். ஒன்று, மணவாட்டியை சந்திக்கிற மணவாளனாய் வருவார். 2வது, தன்னுடைய ஊழியர்களை சந்திக்கிற எஜமானனாய் வருவார். 3வது, உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வந்து சிங்காசனத்தில் அமருவார். இது மத்திய 25 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற சத்தியம். அதில் 21 வசனம் முக்கியமானது. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். பாருங்க, உண்மையுள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆண்டவர் வரும்போது ஊழியர்களை எப்படி அழைப்பாராம்? வரம்பெற்ற ஊழியக்காரனை கூடுவாரா? இல்லை. மாடரேட்டரே, பிஷப்பே அல்லது ரெவரண்ட் டாக்டரே கூடுவாரா? இல்லை. தீர்க்கதரிசியே, பெரிய போதகரே அப்படி கூடுவாரா? இல்லை. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை,
கொடுத்த பொறுப்பில் நீ உத்தமமாக இருந்தியா, உண்மையாக இருந்தியா, அதுதான் பாக்கியம். நான் அதுக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்து, சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீ எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரே ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் உண்டு. இந்த வசனத்தின்படி ஒரு நாள் நான் இயேசுவை போய் சந்திக்கும் போது, ஒருவேளை மரணம் முந்தி கொள்ளுமானால் அல்லது அவருடைய வருகையில் அவரை சந்திக்கும் பொழுது அவர் என்னை பார்த்த உடனே, நல்லது, உத்தமமும் உண்மையுமான என் ஊழியக்காரனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து கேட்கறதுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன். வேறு ஆசையும் வேறு எண்ணமும் எனக்கு இல்லை. அதை ஆண்டவர் அறிவார். அதுக்கு தான் நான் பிரயாசப்படுறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன். என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணித்தான் இந்த ஊழியத்துக்கு அவர் ஏற்படுத்தினார். அப்போ நான் அவரை போய் சந்திக்கும் போது அதுதான் அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனை என்று. அதுக்கு நான் பாத்திரனா இருக்கணுமே, நான் உண்மையாக இருக்கிறேன்னா என்பதை அடிக்கடி என்னை ஆராய்ந்து பார்த்து கண்ணீரோடு ஜெபிப்பது உண்டு. உங்களை யோசித்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு, தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தில், பரிசுத்தத்தில், வேதத்தை தியானிப்பதில், ஊழியத்தில் ஈடுபடுவதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். நம்முடைய வேலையில், குடும்ப பொறுப்பில், ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதில் உண்மையாக இருப்பது. குடும்பத்துக்குள்ளே உண்மை தேவை, வேலையில் உண்மை தேவை, பிஸ்னஸில் உண்மை தேவை, ஊழியத்தில் உண்மை தேவை. எந்த காரியமானாலும் உண்மையாக இருக்கிற மனுஷன்தான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று வேதம் சொல்லுகிறாரு. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதுதான் நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இந்த ஊழியம் இவ்வளவு பெருசாக விரிவடைந்ததற்கும் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணம் அதுதான். நான் அடிக்கடி நான் உண்மையாக இருக்க அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற அடிக்கடி ஞாபகப்படுத்தி அர்ப்பணித்து நான் ஜெபம் செய்வேன். நீங்களும் அர்ப்பணித்து கொள்ளுங்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கி சொல்கிறீங்களா, ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், எங்கேயாவது உண்மைத்தன்மையில் நான் குறைவுபட்ட மன்னியும், அந்த பாவத்தை மன்னியும் அறிக்கையிட்டு ஜெபிங்க. அப்போ தேவன் கிருபை தருவார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவன், எங்களிடத்திலும் உண்மையை நீர் எதிர்பார்க்கிறீர், உண்மையும் உத்தமமாக உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் நீ நம்பி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தி இயேசு விடுவிக்கிறார் என்ற ஊழியத்தை நீர் ஒழுங்கு பண்ணி என்னை அந்த பொறுப்பில் கொண்டு வந்து வைத்ததை செய்ய சொன்னீர். என்னால் முடிந்த அளவிற்கு உண்மை மொத்தமாய் பிரயாசப்பட்டேன். குறைவுகளை மன்னியும், தவறுகளை மன்னியும். 100% உண்மையும் மொத்தமாக உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற இன்னொரு முறை இந்த நாளிலே என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த வசனத்தை கேட்கிற இந்த மகன், இந்த மகள் உமக்கு உண்மை உள்ளவளாய் இருக்க தன்னை அர்ப்பணித்து கொள்ள கிருபை தாரும். உண்மை தன்மையை கொடுத்து ஆசீர்வதியும். உண்மையற்ற தன்மைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்றீர். உண்மையை மொத்தமாக உம்மை பின்பற்றி அர்ப்பணித்து கொண்டபடியால் இந்த பிள்ளைகளுக்கு பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒரு குறைவுமில்லாதபடி நிறைவாய் ஆசீர்வதியும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உண்மையாய் நடந்து கொள்ள எப்போவுமே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தமாக வைத்து கொள்ளணும். அதுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, என்ன பொறுப்பு தந்திருக்கிறாரோ அதில் உண்மையாக இருக்கணும். முக்கியமாக ஊழியக்காரர்கள் ஊழியத்தில், பண காரியத்தில், ஊழியத்தை நிர்வாகம் பண்ணுவதில், பிரசங்கத்தில், ஜெபிக்கிறதில் உண்மையாக இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். நம்முடைய பண காரியத்தில் உண்மையாக இல்லைன்னா தேவன் நம்ம ஆசீர்வதிக்கவும் முடியாது, நம்மை நம்பி ஊழிய பொறுப்புகளை தரவும் முடியாது. அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டால் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நானும் இயேசுடிக்கிறார் ஊழியமும் சாட்சியாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் இருந்து அப்படியே நடத்துவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211,
Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.